பிரகாரத்திலே ஒரு எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்திருப்போம். தேவ நிச்சயமா நம்ம இடத்துல ஆண்டவர் பேசுவார். ஆமென். ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவாரா? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு இடத்திலையும் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்பதற்கு முன்பாக பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு வந்தவங்க பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து தலைக்கு நேரா உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு கொடுத்துகிற வெளியேற பெற்ற பொக்கிஷம். ஆமென். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை உயர்த்தும் போது அவனை தேவன் நிச்சயமாகவே உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நேரம் மிகவும் முக்கியமான நேரம். ஆகவே இந்த நேரத்திலே நம்ம வேற எதையும் பற்றி நாம் சிந்திக்காமல் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் என்ற ஒரே உணர்வோடு கூட நாம் அமர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். மத்த நம்முடைய சிந்தனை எல்லாம் வேற பக்கம் எல்லாத்தையும் போட்டு ஆண்டவர் மட்டும் நம்ம இடத்துல பேசிக் கொண்டு அவருடைய வார்த்தையை மட்டும் நான் என்ன பண்ண போறேன் கேட்க ராஜாதி ராஜா நம்மகிட்ட பேசுறது. நான் நம்ம கிட்ட பேசுறேன். என்ன பண்ணுவீங்க? எம்எல்ஏ வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு, என்ன எப்படி கேட்பீங்க? எப்படி கேட்போம்? பயத்தோட கேட்போமா? ரொம்ப சின்சியரடியா என்ன பண்ணுவோம்? கேட்போமா? ஹல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? இங்க பேசிட்டு இருக்கிறவர் யார் தெரியுமா? எம்எல்ஏ கிடையாது. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா, கர்த்தனாதி கர்த்தர், தேவாதி தேவன் நம்மகிட்ட பேசுறது. அதுல இன்ஸ்டால்மெண்ட் கேட்கறது நல்லாதான் கேட்கறது. எல்லா கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் ஆராதனையும் அவர் ஒருவருக்கே உண்டாவதாக. கர்த்தர் பேசுகிறார் என்ற பயத்தோடு நடுக்கத்தோடு கூட நாம் அமர்ந்திருப்போம். தேவன் நம்மிடத்துல நிச்சயமா பேசுவார். முன்மாதிரியான சபை என்ற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். சபைதான் முன்மாதிரியான சபையாக இருந்தது. இந்த சபை முன்மாதிரியான சபையாக இருப்பதற்கு முதல் காரணம் ஒழுக்கம் நிறைந்த சபை. ஆகவே ஒழுக்கம் என்ற தலைப்பிலே 9 காரியங்களை பார்த்தோம். ரோமன் நம்பர் 2 இந்த சபை அன்பு நிறைந்த சபை. ஆகவே அன்பு என்ற தலைப்பிலே 19 வாரங்கள் தியானித்தோம். ரோமன் நம்பர் 3 இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்காக இந்த சபை காத்திருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்துடைய செகண்ட் கமிங், அதாவது பாத்தீங்கன்னா கடைசி நாட்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். 2ஆம் வருகையின் அறிவு என்னவென்று பார்த்தோம். 2ஆம் வருகை எதற்காக என்று பார்த்தோம். ரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். ரகசிய வருகையில் சம்பவிக்க போகிற 5 காரியங்கள். ரகசிய வருகையில யார் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடாது, பெருந்தண்டிக்காரர்களா இருக்கக்கூடாது, லௌகிக கவிதை உள்ளவர்களா இருக்கக்கூடாது, வெளி உள்ளவர்களா இருக்கக்கூடாது, வீணான பாரத்தை சுமக்கிறவர்களா இருக்கக்கூடாது, புத்தி இல்லாதவர்களா இருக்கக்கூடாது, செபிக்காதவர்களா இருக்கக்கூடாது, செபிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும், உண்மை இல்லாதவர்களா இருக்கக்கூடாது, பணத்து ஒப்புவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கேட்ட மாதிரி நாம இருக்கா? கேட்ட மாதிரி நாம இருக்கின்றோம். சொன்னேன் நரகம். ஹல்லேலூயா. இந்த டாபிக் முடிக்கிறதுக்கு முன்னாடி நரகம் பரலோகம் 2 காரியத்தை பார்த்து விட்டு நான் டாபிக் முடிக்க போகிறோம் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் சொன்னேன் நரகம் எப்படிப்பட்டதாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 7 காரியங்களை சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? அப்படிப்பட்ட எதுக்காக இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் சொல்லுகிறார் என்றால் நம்மை பயப்படுத்துவதற்காக அல்ல, நாம் அப்படிப்பட்ட கொடுமையான இடத்திலே போய் சேரக்கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு நேரம் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பத்தல. மத்தேயு புத்தகம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கடந்த வாரத்திலே இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள். மத்தேயு 25:41. கவனிங்க இந்த வசனத்தின்படி, இந்த நரகம் என்பது கவனிங்க மனுஷனுக்காக உண்டாக்கப்படவில்லை, பிசாசுக்காகவோ அவன் தூதருக்காகவோ மாத்திரமே உண்டாக்கினார். இது யாருக்கு? பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும். ஆனால் பிசாசுக்காகவும் தூதருக்காகத்தான் உண்டாக்கப்பட்டது. அப்போ ஆனால் கவனிங்க ஒரு விஷயம், யாரெல்லாம் பிசாசுக்கு செவி கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் பிசாசுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யாரெல்லாம் பிசாசு வழியிலே கடந்து போகிறார்களோ அவர்களும் அதிலே விழுவார்கள் என்பது உண்மையானது. புரிஞ்சவங்க? ஆமென். இன்னைக்கு நான் சொல்ற விஷயம் என்னன்னா, நரகம் என்பது பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆனா யாரெல்லாம் பிசாசுக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களும் அதிலே விழுவார்கள். இது உண்மை. ஹல்லேலூயா. 2வது விஷயம் என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதுவும் நான் கடந்த வாரத்தில் நீங்க வாசிச்ச வசனம் தான். இதன் மூலமா என்ன சொல்ல விரும்புறேன், இந்த நரகத்தினுடைய நரகத்துல நம்ம படுகிற வேதனைக்கு ஒரு முடிவு இருக்கா? ஒரு எண்டிங் டைம் இருக்கா? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்ல. இரவும்
பகலும் சதா காலம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதாவது குற்றம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு 6 மாசம் கடுங்காவல் தண்டனை, 5 வருஷம் 10 வருஷம் என்ன பண்ண கொடுப்பாங்களா? அப்ப திருப்பி என்ன பண்ணுவோம்? அது முன்ன பிறகு வெளியே என்ன பண்ணிடுவான் வந்துடுவான். அந்த மாதிரி இதுவா இல்ல, இது இரவும் பகலும் தான் போட்டிருக்காங்க. இரவும் பகலும் சதா காலம். அப்ப யுகா 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 காலமாக. அல்லேலூயா. இதுக்கு மேல மாத்தவே முடியாது, இதுக்கு மேல ஒண்ணுமே செய்யவே முடியாது. அங்க போயிட்டு போன வாரம் நம்ம படிச்சோமா? ஐஸ்வர்யவானை பத்தி படிச்சோமா? எத்தனை பேரு நாம இருக்கு படிச்ச மாதிரி? அவன் அங்க போய் எல்லா முயற்சியும் செய்யணும். ஐஸ்வர்யவான் என்ன பண்ணா? அங்க போய் எல்லா முயற்சியும் பண்ணான். ஒரு விஷயத்த நல்லா கவனிக்கணும், அவன் எல்லா முயற்சியும் பண்ணான். அவன் பண்ண எல்லா முயற்சியும் தோல்வியில தான் முடிந்து போனது. கரெக்டா? ஏன்னா உனக்கு இங்க டைம் இருக்கும் போது நீ இங்க எதுவுமே செய்யாம அப்படிப்பட்ட ஒரு வேதனை உள்ள இடத்துக்கு போயிட்ட பிறகு நீ ஒண்ணுமே பண்ண முடியாது, செய்ய முடியாது. அங்க இருந்து நீ வெளியே வரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு நான் சொல்ல விரும்புற 2வது காரியம், ஃபர்ஸ்ட் காரியம் சொன்னா என்னது? நரகம் என்பது பிசாசுக்காகத்தான். ஆனா அவனுக்கு செவி கொடுக்கிறவர்களும் அதுல என்ன செய்வாங்க? விடுவாங்க. 2வது வந்து பாத்தீங்கன்னா இந்த நரகத்தினுடைய வேதனை ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கிடையாது, யுகா யுகா காலமாக. எப்படி நித்திய ஜீவனை கத்த நித்திய காலமாக கொடுக்குறாரு நமக்கு. அதே மாதிரி இது யுகா 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 காலமாக நரகத்துல தான் என்ன பண்ணணும்? வேதனைப்படணும். இதுக்கு முடிவுன்றது ஆயத்தன் பேசுங்க இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்ல விரும்புற ஒரு 3வது காரியம், வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதுவும் நம்ம கடந்த வாரத்துல படிச்ச வசனம் தான், அங்க படிக்காம போயிட்டு இருக்க சொல்லிட்டு தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள். அல்லேலூயா. போட்டுறதெல்லாம் யாருன்னா பயப்படுறவர்கள், அருவருப்பானவர்கள், பாத்தீங்கன்னா பில்லி சூனியக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், வேசி கல்லர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியின் கந்தகம் என்கிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியார்கள். இந்த ஐஸ்வர்யவான் கீழே இருக்கும் போதெல்லாம் கீழ்ப்படியல, மேல போய் கீழ்படுகிறார். மேல போய் சொல்றா, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு, நான் அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல நான் வந்துட்டேன், அவங்கள வந்து கஷ்டப்படக்கூடாது. நீ அங்க போய் கீழ்படுறது என்ன பண்றது? இப்போ அல்லேலூயா. நீ பூமியில இருக்கும் போதே கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டுமே, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டுமே. அப்ப கவனிங்க, யாருக்கு நரகத்துல போய் இன்னைக்கு சொல்லப்படுற 3வது காரியம், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். 3 விஷயம் சொன்னேன். என்னது? நீங்க இதுக்கே லேட் பண்ணாதீங்க, டைம் இல்லை சரிங்களா? நரகம் என்பது பிசாசுக்காகத்தான். ஆனா அவனுக்கு செவி கொடுக்கிறவங்களும் அதுல என்ன பண்ணுவாங்க? விழுவாங்க. நரகம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கிடையாது, அது யுகா 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 காலமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வேதனை. ஓகே. 3வது கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் யாருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அதுல என்ன பண்ணுவாங்க? விழுவாங்க. ஓகே. இன்றைக்கு யார் இந்த நரகத்தினுடைய வேதனைக்கு தப்புவிக்கப்படுவார்கள்? யார் நரகத்தின் வேதனைக்கு தப்புவிக்கப்படுவார்கள்? ஒரு 4 காரியத்தை, ரொம்ப நிறைய விஷயங்கள் பைபிள்ல இருந்து எடுக்கலாங்க, நிறைய எடுக்கணும்னா பொறுப்பு நிறைய தேடி பார்த்து. பைபிள் வந்து ஒரு பொக்கிஷன், நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ண எடுக்கலாம். ஆனா ரொம்ப இந்த 4 விஷயத்த நான் சொன்னேன்னா ஓரளவுக்கு எல்லாத்தையும் ரீச் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் மெயினா ரொம்ப முக்கியமான ஒரு 4 காரியங்களை எடுத்து வந்திருக்கிறேன். இந்த 4 காரியத்தை மாத்திரம் நம்ம தியானித்து முடிக்க போகிறோம். ஆகவே முடிவு வரைக்கும் நிக்கணும், முடிவு வரைக்கும் இருந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுங்க? தெளிவாக கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யார் நரகத்திற்கு தப்பித்துக் கொள்வார்கள், அதாவது தப்புவிக்கப்படுவார்கள்? அல்லேலூயா. அதாவது யார் நரகத்துல போய் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வருது. சொல்லலாமா? தியானிக்கலாமா? ஓகே. நம்பர் 1 எடுத்து வாசிங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சண்டே கிளாஸ் பிள்ளைங்க கூட அந்த வசனத்தை சொல்லுவார்கள். அல்லேலூயா. நமக்கு கவனிங்க, இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இங்க போஸ்ட் ஒட்டக்கூடாதுன்னு போட்டிருப்பான், நமக்கு தெரியும், ஆனாலும் ஓட்டுவாங்க. இங்க வண்டி நிறுத்தக்கூடாது, நமக்கு தெரியும், ஆனாலும் என்ன பண்ணுவாங்க? அதுதான் என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரி தெரிஞ்ச விஷயம் தான், ஆனாலும் தெரிஞ்ச விஷயம் நிறைய நேரத்துக்கு நம்ம செய்யறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் படிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், என்ன கெட்டு போகாமல், அதாவது கெட்டு போறது என்னன்னா, ஒரு ஆத்மா கெட்டு போறது நரகத்துல விழுகிறது தான் அங்க கெட்டு போகிறது என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. கவனிங்கள். நம்பர் 1, முதலாவது
யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின்படி யார் நரகத்தினுடைய வேதனைக்கு தப்புவிக்கப்படுவார்கள் என்றால், முதலாவதாக இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்கள். ஆமென். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், நாங்களா ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, நாங்களா ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆயிடுச்சு, நாங்க 2020 நம்பிட்டோம், நாங்க ரட்சிக்கப்பட்ட 2000 நாங்களா ரட்சிக்கப்பட்டோம், நாங்க அந்த காலத்து விசுவாசியா இருந்தோம். கவனிங்க, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை பாருங்கள். இயேசு பெத்தானியா என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்படி இயேசு பிரவேசிக்கும் போது அங்க மார்த்தாள் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்திரீ இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கவனிங்கள், இயேசுவை இந்த கிராமத்திற்குள் பிரவேசித்த ஆண்டவர் இயேசுவை அங்க காணப்பட்ட ஒரு ஸ்திரீயானவள் மார்த்தாள் என்று சொல்லப்படுகிற ஸ்திரீ இயேசுவை தன் வீட்டிற்குள்ளே சேர்த்து வீட்டிற்குள்ளே உட்கார வைத்தாள் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்கள், அதே போலதான் இன்றைக்கு இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக தங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள், இன்றைக்கு இயேசுவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அப்படி என்னைக்கோ நான் ஏற்றுக்கிட்டேன், நான் என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டேன், நான் என்னைக்கோ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் அப்படின்ற மாத்திரம் இல்ல, இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு தம்முடைய இருதயத்தில் சிங்காசனம் அமர்த்தி அவரை உட்கார வைக்க வேண்டும். அல்லேலூயா. இருதயத்தில் இயேசுவுக்கு சிங்காசனம் அமர்த்தி உட்கார வைக்கணும். பெண்ணின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டா என்னங்க? இயேசு எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாரு, இயேசு எனக்கு கடன் பிரச்சனையை மாத்திட்டாரு, இயேசு எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு, அதுக்காகவா ரட்சிக்கப்படுறது ஒன்றும் பெரிய விஷயம். எல்லா ரட்சிக்கப்படுவோம், எல்லா ரட்சிக்கும். ஒரு மீட்டிங்ல நிறைய பேர் என்ன பண்ணுவோம், என் தலைவலி சரியாயிடுச்சு, கால் வலி சரியாயிடுச்சு, என்னுடைய வயிறு என்ன ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு, கடற்படுறது எனக்கு என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் அப்படியே என்ன பண்றாங்க, சொல்றாங்க ரட்சிக்கப்படுவோம். எல்லாரும் இன்னைக்கு ரட்சிக்கப்படுவோம். கவனிச்சு, ரட்சிக்கப்படுறது பெரிய விஷயம் இல்ல, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது பெரிய விஷயம் இல்ல. அந்த இயேசுவை உன்னுடைய இருதயத்துல சிங்காசனத்தை அமர்த்தி ஒவ்வொரு நாளும் நீ அவரை உட்கார்ந்து. ஆமென். அல்லேலூயா. சிங்காசனத்துல இருந்தாங்க, பரலோகத்துல சிங்காசனத்துல இருந்தார். அப்படிப்பட்ட சிங்காசனத்துல இருந்தவர் இந்த உலகத்துல ஏன் இறங்கி வந்தார், பூமிக்கு ஏன் இறங்கி வந்தார் என்றால், நான் இந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தாலும் என் பிள்ளைகளுக்கு நான் ரட்சிப்பை கொடுக்கும் போது அவர்கள் இருதயத்துல நான் சிங்காசனத்தை அமர்த்தி அதிலே உட்காருவேன். அல்லேலூயா. அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஆமென். இன்றைக்கு கவனிங்க, ஆண்டவர் இயேசுவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம எல்லா இடத்திலும் அவரை அறிக்கப்படுவதற்கு ஆயத்தமாக. இயேசு சொன்னாரே, மனுஷன் முன்பாக என்னை அறிக்கப்பட எவன் வெட்கப்படுகிறானோ அவனை பிதாவுக்கு முன்பாக அறிக்கப்பட நானும் வெட்கப்படுவேன். மனுஷனுக்கு முன்பாக யார் என்னை தைரியமா பகிரங்கமா அறிக்கப்படுறாங்களோ அவங்க பிதாவுக்கு முன்பாக நான் என் பிள்ளை என்று அறிக்கை. அல்லேலூயா. இன்றைக்கு கவனிங்க, ஒரு வேலை ஸ்தலத்துல ஒரு சின்ன லாபம் உனக்கு கிடைக்குது, நீ இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு லாபம் இருக்கிறது, அங்க இயேசு நீ ரட்சிக்கப்பட்டவர், நீ கிறிஸ்தவர் என்று சொன்னால் உனக்கு அந்த லாபம் கிடைக்காது என்றதுக்காக அந்த இடத்துல இயேசுவுக்கு அடமானம் வைக்கிறியே. அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்ட, நான் கிறிஸ்தவர், நான் தேவனுடைய பிள்ளை, நான் அதை செய்ய மாட்டேன் என்று உன்னால சொல்ல முடியலையே, சொந்தக்காரங்க மத்தியில சொல்ல முடியலையே. அல்லேலூயா. புறஜாதிகள் மத்தியில சொல்ல முடியலையே. அங்கெல்லாம் இயேசுவின் இரட்சகரா பார்க்கல, உன் தேவனுக்கு இயேசுவா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எடுக்குங்க இயேசு, ஆபத்து காலத்துல எனக்கு பிரச்சனை வந்தா இயேசு வந்து எனக்கு உதவி செய்வார், எனக்கு வியாதி வந்தா என் இயேசு எனக்கு சுகத்தை கொடுப்பார். அதுக்கு மாத்திரம் இல்ல, இயேசு உன் இரட்சகர் என்றா எல்லா இடத்துல நீ அவரை அறிக்கை செய்வார். அவர் தாங்க என் தெய்வம், அவர் தாங்க என் இரட்சகர், அவர் தாங்க என் குல தெய்வம். சங்கீதக்காரன் சொல்றான், நீதிமானுடைய வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாயிரும். உன் வீட்டுல கேக்குதா ரட்சிப்பின் கம்பீர சத்தம்? கேக்குதா? இன்னும் பாட்டு கேக்குதா? அல்லேலூயா. நீதிமானுடைய வீட்டுல ரட்சிப்பின் கம்பீர சத்தம், உன் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு சத்தம், உன் வீட்டுல இருந்து வருகிற ஒவ்வொரு சத்தம் ரட்சிப்பின் சத்தமாக மட்டும். அல்லேலூயா. சங்கீதக்காரத்தை நான் என்ன செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு ரட்சகனுடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கையில் ஏந்து ரட்சிப்ப கையில எடு, ரட்சிப்ப கையில எடு. உன் கையை பாத்திரம் நீ ரட்சிக்கப்பட்டவன் தெரியணும், நீ பாத்திரம் நீ ரட்சிக்கப்பட்டவன் தெரியணும். அல்லேலூயா. உன்னை பாத்திரம் நீ ரட்சிக்கப்பட்டவன் தெரியணும். இயேசு உன் ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. அதீனா வட ஒரு மிஷனரி, ஒரு தேவனுக்கு ஊழியர் செய்த ஒரு மிஷனரி
ஏற்கனவே நிறைய கூட்டங்களை சொல்லியிருக்கேன். அவரை ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ரொம்ப அவரை வேதனை படுத்தணும்ன்றதுக்காக ஒரு சிறிய அறையில நின்னுக்கெல்லாம் உட்காந்துக்கலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு சிறிய அறையில அவர் கூட்டி விட்டு 4 பக்கம் ஸ்பீக்கரை போட்டு இயேசு உண்மையான தெய்வம் இல்லை, இயேசு உண்மையான தெய்வம் இல்லை, இயேசு கடவுள் இல்லை, இயேசு ரட்சகர் திருப்பி அதுல ஸ்பீக்கர்ல வந்துட்டே இருக்கு. என்னுடைய நோக்கம் நான் 24 hours இந்த வார்த்தை இவர் கேட்டாருன்னா வெளியே வரும்போது என்ன பண்ணுவாரு, இயேசு இல்லைன்னு சொல்லுவாருங்க. ஆனா போட்டு விட்டான். 24 மணி நேரம் அவருக்கு அந்த சத்தம் மட்டும் காதுல கிழியுது. ஆனா கவனிங்க, அவர் என்ன பண்ணாரு, அந்த சத்தம் ஒரு பக்கம் வந்தாலும் அவர் இந்த சத்தம் வருது, இயேசு உண்மையான தெய்வம் இல்ல, இயேசு கடவுள் இல்லைன்னு வருது. ஆனா கவனிங்க, அவருக்குள்ள சொன்னாரா, என் மீட்பர் உயிரோடு, மீட்பர் இயேசுதாரோட ரட்சன், அவர் தான் என் பாவத்துக்கு பரிகாரி, அவர் தான் என் தெய்வம் என்று சொல்லிக் கொண்டே 24 hours முடிச்சு வெளியே கூட்டான். டோர் ஓபன் பண்ணி வெளியே வந்தாரு. வெளியே வந்தது, இப்ப நீ என்ன பேச பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன. இவங்க எல்லாம் எதிர்பார்த்தாங்க, இயேசு எனக்கு கடவுள் இல்லை, இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அவர் சொன்னாரு, இயேசு மெய்யாகவே உயிரோடு அட்டமானம் வைக்க கூடாது. எப்படி பொருள்களை நம்ம அட்டமானம் வைக்கிறோமோ அந்த மாதிரி இயேசு வேண்ட செய்யக்கூடாது, அட்டமானம் வைக்க கூடாது. கர்த்தருக்கு என்று வைராக்கியமாக நாம் இருக்கும். காரியங்களை மற்றவங்க பார்க்கணும். இல்லையா? அதுதான் பைபிள் இங்கே சொல்லுது. எடுத்து வாசிங்க. யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். அத்தாரிட்டி, உனக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கு தெரியுமா? நான் கர்த்தருடைய பிள்ளை. எத்தனை பேருக்கு அந்த அத்தாரிட்டி இருக்கு? பகிரங்கமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்ட நாள சொல்ல இப்ப சொல்ல முடியுமா? அப்படிதான் ஒருத்தர் பின்வாங்கி போட்டார். போட்டாரு பின்வாங்கி போட்டா நம்ப கூடாது. பின்வாங்கி போயிட்டா பிசாசுல நம்ம போய் நிக்க கூடாது. இவன் பாரு இயேசுவின் நாமத்தில் அது சொல்லிச்சு. யார பார்த்து இயேசுவின் நாமத்தில் நீ ஆலமரத்துக்கு கீழே சுட்டு போச்ச நான் பாக்கிறேன் காலையில. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு இல்ல. ரட்சிக்கப்பட்ட போது அந்த ரட்சிப்பு இப்ப என்ன பண்ணல இல்ல. சிங்காசனத்துல நீ அமர வைத்து ஒவ்வொரு நாள் அவருக்கு கனத்தையும் மரியாதையும் அவருடைய ரட்சன், அவருடைய குள்ளவை என்ன சொல்றது? அல்லேலூயா. ஆமே. அந்நிய காரியங்களை கொண்டாக இயேசுவுக்கு அடமானம் வைக்கப்படாது. எடுத்து வாசிங்க 1 யோவான் புத்தகத்தை. 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11 12ஆம் வசனம் படிங்க சீக்கிரமாக. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11 12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஆமெனா? ஆமென். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பது அந்த சாட்சியம். தேவன் நமக்கு ஜீவன் கொடுத்துக்கிறாரா? அந்த ஜீவன் எங்க இருக்குதா? அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பது அந்த சாட்சியம். அடுத்த வசனம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அல்லேலூயா. குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன். அதுக்கு அடுத்த பிறகு குமாரன் இல்லாதவன். ஏன்னா பைபிள் பாக்குறீங்களா இல்லையா? குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கவனிங்க, ஆங்கில வேதாகமத்திலே ஜீவன் என்பதற்கு லைஃப் என்று போடப்பட்டிருக்கிறது. இயேசு உனக்கு ரட்சகர் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லை. இல்லையாங்க? இயேசு உனக்கு ரட்சகர்னா உனக்கு என்ன இல்ல? உனக்கு வாழ்க்கையே கிடையாது. அல்லேலூயா. ஆமென். இயேசு கவனிங்க, ரட்சிப்புக்காக நம்ம எதை வேணாலும் என்ன செய்யலாம்? ரட்சிப்பை காப்பாத்துறதுக்காக நீ எதை வேணாலும் என்ன பண்ணிக்கலாம்? இழக்கலாம். ஆனா எதுக்காகவும் யாருக்காகவும் எந்த ஒரு காரியத்துக்காகவும் ரட்சிப்பை மாத்திரம் இழந்து போகணும். இன்னைக்கு நான் இயேசுவை விட்டு கொடுத்துதான் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும். இயேசுவை நான் இழந்துட்டுதான் இந்த பொருள் எனக்கு கிடைக்கணும். இயேசுவை நான் இழந்துட்டுதான் இந்த உயர்வு எனக்கு கிடைக்கணும். அப்படிப்பட்ட நாசமா போன உயர்வு நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஏன்னா உனக்கு தெரிஞ்சே நீ போய் என்ன பண்ற? போய் பலத்துல உள்ள இயேசு இல்லாம வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதமும் வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மரண இருளின் பள்ளத்தாக்கே நடந்தாலும் ஒன்றாவது பயப்பட. ஏன் பயப்பட? நான் பெரிய வீரனா? தைரியத்தாங்க இல்ல. தேவரீர் என்னோடு கூட தாடியம் என்னை தேற்றுகிறதாக
இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவானவர் இரட்சகராய் இருந்தால் எந்த காரியத்திலும் உன்னை விடுவித்து உன்னை பாதுகாக்கவும். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்க. இயேசுவோட விடுவித்தாரா? அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை காத்துக்கொள். ஐசக் நியூட்டன் பெரிய விஞ்ஞானி, சயின்டிஸ்ட், அவர் சொன்னார் என்ன தெரியுமா? அவரிடத்துல ஒரு முறை கேட்டாங்க, நீங்க நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சீங்களே, நீங்க கண்டுபிடித்த பெரிய கண்டுபிடிப்பு எது என்று கேட்கும் போது அவர் சொன்னார், நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தேன், ஆனாலும் நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளே மேன்மையான, உயர்வான, முக்கியமான, அதிசயமான ஒரு கண்டுபிடிப்பு என்னவென்றால், நான் பாவி என்றும் இயேசு எனக்கு ரட்சகர் என்றும் கண்டுபிடித்தேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சது இயேசு எனக்கு ரட்சகர் என்று நீ கண்டுபிடிக்கணும், வாழ்க்கை நல்லா. என்ன சொல்றது? அந்த வழியை உண்டாக்கினவர் அவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற என்ன எல்லாம் ரூட்டே கிடையாது, வேற ரூட்டே கிடையாது. வேற ரூட் இருக்குன்னு சொல்றாங்க, அந்த ரூட்டு ஒரே ரூட்டு தான், ஒரே வழிதான். அந்த வழி இயேசுநாதர் மாத்திரம். என்ன சொல்றது? அந்த வழி இயேசுநாதர் மாத்திரம் தான். ஆமென் சொல்லுவோம். 1 யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை படியுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் படிங்க. படித்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கும் பாருங்க. 4ஆம் அதிகாரம் நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு என்ன செய்யறோம்? சாட்சியிடுகிறோம். இயேசுவானவர் தேவன். அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறார். ஆமே, நீ அவனை ரட்சகர், அவர்தான் ரட்சகர், அவர்தான் குலவீனம், அவர்தான் கடவுள். அல்லேலூயா. அவரை சாமின்னு சொல்றதுக்கு நீ சந்தோஷப்படணும். ஆமே. எத்தனை சந்தோஷப்படுறீங்க? கடவுள் இயேசுவின் சாமி, இயேசுவின் ரட்சகர். ஆமென் சொல்றாங்க. நம்ம சொல்றதுக்கு என்னது? அதே நம்ம உயிருள்ள தேவனை சாமி. அப்படி ரட்சகர் அறிக்கை பண்ற எல்லாரும் கூட கவனிங்க, எல்லாரும் தேவனோடு கூட நிலைத்திருக்கிறானா, தேவனும் அவனோடு கூட நிலைத்திருக்கிறான். நம்ம கூட யாரு இருந்து இல்லைன்னா என்ன? கர்த்தர் ஒருவர் நம்ம கூட. யாரு இருந்து என்ன இல்லை? அதே ஒருவேளை இவங்க இருக்கிறாங்க, இது இருக்குது, இது இருக்கு அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்ததுன்னா ஒரு நேரம் ஒரு இருக்குன்னு நினைச்சுக்கிற உனக்கு இல்லாம போயிடும். அல்லேலூயா. ஆனா இயேசு ஒருவர் ரட்சகராக வாழ்க்கையில் இருந்தப்போ நீ இழந்த எல்லாத்தையும் மீட்டு உன் கையில நீங்க ரட்சிப்பை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. ஆமே. இயேசுவோட ரட்சகர் எல்லா இடத்துலயும் சொல்லணும். பாத்தீங்கன்னா தாவீதுக்கு ஒரு குமாரன், சாலமோன் சொல்லப்படுற ஒரு குமாரன். அந்த குமாரன் கவனிங்க, கர்த்தர் அதிகமாய் உயர்த்தின, நல்ல ஞானத்தை கொடுத்தார், ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், ஆலயத்தை கட்டினான், சிங்கங்களை கட்டினான். அல்லேலூயா. எல்லாத்தையும் கட்டினான். கடைசியில அந்நிய தேவர்களை போய் சேவித்தான். அல்லேலூயா. ரட்சகருக்கு துரோகம் செய்தான், தேவனுக்கு துரோகம் செய்தான். இன்னைக்கு கவனிங்க, ஒரு உறுதி நமக்குள்ள இருக்கணும். வீட்டுல இருக்கிற இடத்துல, நீ வேலை செய்யற இடத்துல, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, உன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீ போகணும். அதுல எந்த இடத்துல நீ ரட்சகருக்கு துரோகம் செய்யாம இருக்கிறியா, அவங்களுக்கு உண்மையா இருக்குது. அல்லேலூயா. ஆமே. சொல்லாலும் செயலாலும் மற்ற எந்த ஒரு காரியத்தினாலும் அவருக்கு நாம் துரோகம் செய்யணும். ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தை சீக்கிரமா எடுங்க, நேரம் இல்லை. ரோமர் 10:9-10 வாசிக்கலாமா? என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே நீ அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. அறிக்கப்படணும், ரட்சிப்புண்டாக. இயேசு ரட்சகர். வாயை திறந்து சொல்லு, இயேசு ரட்சகர். நாங்க கிறிஸ்தவங்க இதெல்லாம் செய்ய மாட்டோம், சொல்வீங்களா? நாங்க கிறிஸ்தவங்க இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம், சொல்லணும். ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியத்தை சொல்லணும். இல்லங்க, சொந்தக்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போறேன். அல்லேலூயா. சொல்லட்டுமா? பிசாசுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவங்களா இருக்க கூடாது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா. அல்லேலூயா. நல்ல காரியம் கெட்ட காரியத்தை இதே தலை பாப்பா கேட்ட சொந்தக்காரன் போச்சுக்கணும். அல்லேலூயா. சொந்தக்காரன் போச்சுன்னா போச்சு. ஆமே. சொந்தக்காரன் போச்சுன்னா
போச்சு, ஏசுநாதர் போச்சுட்டா எங்க சொந்தக்காரன் போச்சு, நாளைக்கு அதே சொந்தக்காரன் திருப்பி என்ன பண்ணுவான்? வருவான். ஆனா ஏசுநாதர் போச்சுனாருன்னா நம்மள நாளைக்கு தூக்கி விடுறதுக்கு யாரும் நம்ப மாட்டான். நம்ம கெரி அதோ கெரியா மாறிவிடும். இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில இயேசு என்பவருடைய ரட்சகராக. சில பேர் பாத்தீங்கன்னா இதுல என் பேர் இருக்கா, அதுல என் பேர் இருக்கா, இதுல என் பேர் இருக்கா, அதுல என் பேரை போடுங்க, எதுல ரேஷன் கார்டுல என் பேரை போடு, டாக்குமெண்ட்ல என் பேரை போடு, எல்லாத்துலயும் பேரை போட்டு கடைசியில ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் இருக்கணும். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். வெளிப்படுத்துற விசேஷத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை அதுல போடப்பட்டிருக்கு பாருங்க. 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தின் அதன் மேல் வீற்றிருந்தவர்களை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. எல்லாம் பாக்குறீங்களா? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்கள் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தகராக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அல்லேலூயா. கவனிங்க. ஆதார் கார்டுல என் பேர் இருக்கிறா, ரேஷன் கார்டுல என் பேர் இருக்குதா, ஃபேமிலியோட டாக்குமெண்ட்ல என் பேர் இருக்குதா? கவனிங்க. இங்கெல்லாம் பேர் இல்லைன்னா கூட அங்க போய் சேர்ந்துடலாம். ஆனா ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் இல்லைன்னா அங்க உனக்கு இடமே கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துல உன்னுடைய பேர் இருக்கணும். இருக்கா? ஆமென். இருக்கா? அது என்னைக்கே எழுதியாச்சுங்க. அப்படிங்களா? நான் வரேன். அடுத்து வாசிங்க. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளம் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். அல்லேலூயா. ஆமென். ஜீவ புஸ்தகம் நல்லா கவனிக்கணும் எல்லாரும். ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. யார் பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கலாம்? யார் இயேசுவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்று அவருடைய தங்கள் இருதயத்துல அவருடைய சிங்காசனத்தை போட்டு உட்கார வச்சுக்கிறாங்களோ அவன் பேரு நான் ஜீவ புஸ்தகம். ஆமென். அல்லேலூயா. என் பேர் எனக்கு எழுதாச்சுன்னா சரி, எழுதாச்சு. இப்ப இருக்கா? ஆனா போன முறை எலெக்ஷன்ல ஓட்டு லிஸ்ட்ல பேர் இருந்தவன் இந்த முறை எலெக்ஷன்ல பேர் இல்லைங்க. எவ்வளவு பேர் ஓட்டு போட வந்துட்டு போடாம போயிட்டாங்க தெரியுமா? போட்டேன் நான் 19 தேர்தல போட்டேன்ப்பா, இதே பூத்துல வந்து போட்டேன். எப்பா இப்ப இல்லன்ற இல்ல, யார் என்ன பண்றது? சொன்னாங்களா இல்லையா? ஆமென். சட்டமன்ற தேர்தல்ல என்ன பண்ண ஓட்டு போட்டான். அதுல எம்பி எலெக்ஷன்ல நான் போட முடியல. ஏன்? பேரு இல்ல. அந்த தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு நடுவிலேயே பேரு தர போது நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? அல்லேலூயா. இது வரைக்கும் ரட்சிப்ப போட்ட விட்டு உட்காந்துக்கிற இஷ்டத்துக்கு நீ பல பேருக்கு இருக்கிற பேரு மோசை சொன்னா இந்த தினங்களை நீங்க மன்னிக்கலாம், ஜீவ புஸ்தகத்தை என் பேரை கிறுக்கி போடுங்க ஆண்டவரே. அப்ப கவனிங்க, பேரை எழுதினவருக்கு இருக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்கு. நம்ம பேரை கிறுக்கிட்டாரான்னு தெரிய யாரெல்லாம் ரட்சிப்பை காத்து கொள்றாங்களோ, யாரெல்லாம் ரட்சகருக்கு நம்முடைய இருதயத்துல ஒரு சிங்காசனத்தை போட்டு அமர வைத்திருக்கிறார்களோ அவர்களுடைய பேர் திருக்கப்படாமல் சொல்லுமா? சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க போனோம் ஜெபம் பண்ணோம், பிசாசு என்ன பண்ணுது? ஓட போனோம், பிசாசு ஓடுறதுக்காக சந்தோஷப்படுறேன். பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல உன் பேர் எழுதப்பட்டிருப்பாரு, அது நான் சந்தோஷப்படுறேன். சந்தோஷப்படுற பெரிய விஷயம். நம்ம ரேஷன் கார்டுல பேருன்னா அதெல்லாம் கொதித்து எழும்பிடுவோம். டாக்குமெண்ட்ல ஃபேமிலி ஃபேமிலியில ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கேன், அந்த ப்ராப்பர்ட்டில இவங்க பேர்ல வச்சுக்கேன். எப்படி நீ என் பேரை போட்ட? அது என் பேர் அப்படி நீ கீழே நீ போட்ட, நான் என் பேர் தானே ஃபர்ஸ்ட் வரும். அன்பான சகோதரி சகோதரியே, உங்களுக்கு இங்க பேர் இந்த மாதிரி இடத்துல உங்க பேர் இருந்தா கூட, ஒருவேளை உங்க பேர் இருந்தா கூட மறிச்சு கல்லறையில வச்சு குழியில இறக்கி விட்டா அந்த குழியில இருந்து அந்த பேர் மேல தூக்காது. அதுதான் நான் சொல்றது. ஆனா ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் இருந்தா உங்களை மேல தூக்குறது மாத்திரம் இல்ல, பரலோக மகிமை. ஏன் கை தட்டுறது? அதான்
அல்லேலூயா. Verse number 1 கவனிங்க, இதுக்கு டைம் எடுத்து. முதலாவது யார் நரக ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்வார்கள்? நம்பர் 1. என்ன அமைதியா இருக்கீங்க? அமைதியா இருக்கீங்களா? உள்ளத்திலே சொந்த ரட்சகராய் ஏற்று இதயத்திலே சிங்காசனம் போட்டு சொந்த ரட்சகராய் ஏற்றுனா பெரிய கன்வென்ஷன் கூட்டத்தில் 1000 பேர் இருக்கும். அடுத்த 1000 இதெல்லாம் பெரிய விஷயமா? ஏத்துக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. இருதயத்துல சிங்காசனத்தை போட்டு தான் அவரை உட்கார வைக்கணும். உட்காரவே இன்னைக்கு எல்லாரும் இருதயத்துல சிங்காசனம் போட்டு எங்க போய் இருதயத்துல உட்காரு. நீங்க தான் என் ராஜா, நீங்க தான் என் ரட்சகர், நீங்க தான் என் தெய்வம் சொல்லுவீங்களா? நம்பர் எடுத்து வாசிங்க. ரோமர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம். சீக்கிரம் படிக்கலாமா? ரோமர் 5:9. சீக்கிரம் சீக்கிரம். ரோமர் 5ஆம். அவருடைய ரத்தத்தினாலே அவராலே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அதிக நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. எதனால? ரத்தத்தினால. எதனால? ரத்தத்தினால. நம்பர் 2 கவனிங்க, நரக ஆக்கினிலிருந்து நாம் யார் தப்பித்துக் கொள்வார்கள், தப்புவிக்கப்படுவார்கள் என்றால் கவனிங்க. இரண்டாவதாக யார் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டார்களோ அவர்கள். யார் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டார்களோ அவர்கள் தான். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் ஆமென். இயேசுவின் ரத்தத்தினால கழுவினாங்க. அப்பவும் கழுவிட்டுமே நீ கழுவி சுத்தமா வர திருப்பி அழுகையே இப்ப என்ன பண்றது? கழுவிட உண்மைதான். சில ஆத்துல பாக்கணும் கழுவினோம். கழுவிட்டியா? கழுவின மாதிரி தெரியலையே. சரியா கழுவு. அதான் பாத்தீங்கன்னா மனசுல ஒருத்தன கையை எடுத்து தூக்கினாங்க. எதுக்கு கையை தூக்கின? என் கையால ஒருத்தனை வெட்ட போறேன். அவனால ஓப்பனா சொல்லிட்டான். நம்மளால அதை சொல்லாம அப்படியே போய் முங்கி கழுவிட்டு வந்துட்டு திருப்பி அதே பாவத்தை பெண்ணின் பண்ணு. கவனிங்க, ஏசுநாதருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டோம்னா நாங்க கழுவப்பட்டோம். நாங்களாம் கழுவப்பட்டோம் 10 வருஷம் ஆகுதுங்க, 20 வருஷம் ஆகுதுங்க. நாங்க அங்க கழுவப்பட்டோம். நாங்க இங்க கழுவப்பட்டோம். நாங்களா ஆதி காலத்து அப்பவே கழுவப்பட்டோம். கவனிங்க, கழுவப்பட்டது உண்மைதான். இப்ப எப்படி இருக்குது? இப்ப எப்படி இருக்குது? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். எல்லாம் எடுத்துட்டீங்களா? அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் எண்ணி நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள்? இவங்களாம் பரலோகத்துக்கு வந்துக்கிறாங்களே. யார் பாருங்களா? மூப்பர் கேட்கிறான். கவனிங்க, பரலோகத்துல 24 மூப்பர்கள் இருக்கிறாங்கல்ல. ஒரு ஆமீன் வருதா பாருங்க. நீங்க நோமேன் சொல்ற அது ஆமீன் தான். 24 மூப்பர்கள் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அதுல ஒரு மூப்பர் கேட்கிறாரு, இவங்களாம் யாரு? வெள்ளை அங்கிகளை தரித்து என்ன பண்ணிக்கிறாங்க? இங்க வந்துட்டாங்களே. இவங்க எங்க இருந்து கேட்கிறாங்களா இல்லையா? எங்க இருந்து வந்தார்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான், ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே கோரித்து வெள்ளத்தவர்கள் கரங்களை காட்டி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோகத்திலே போராடுகிறவர்கள் அனுமதி கொடுக்கிறீர்கள். இரண்டாவது விஷயம், இயேசுவின் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியோட ரத்தத்திலே தம் அங்கிகளை தோய்த்து எடுக்க வேண்டும். எப்படி? ஏரியில் போட்டு நல்லா தோய்த்து. அல்லேலூயா. காலையில எழுந்து பீரோல இருந்து குளிச்சு பீரோல இருந்து ட்ரெஸ் எடுத்து போட்டு சுத்தமா போட்டு போறோமா? போயிட்டு இப்படி 1 hour கழிச்சு திரும்பி வர்றதுக்குள்ள நமக்கே தெரியாம ஏராளமான தூசி துகள்கள் வந்து நம்ம மேல என்ன பண்ணுது? அதே மாதிரிதான் இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் ஆகுது. அல்லேலூயா. நீ பார்க்க மாட்டே சினிமா பாட்டு, நீ கேட்க மாட்டே, தானா வந்து காதுல என்ன பண்ணும்? விழும். நீ பார்க்க மாட்டே அசிங்கமான படத்தை போன ஓபன் பண்ணா ஏன் அங்கதான் இருக்கீங்க? டேரக்டா பாக்குறீங்களா? அல்லேலூயா. போன ஓபன் பண்ணா அதுவே என்ன பண்ணுது? அதுவே வருது. அல்லேலூயா. நம்ம பேச மாட்டேன் கெட்ட வார்த்தை. இன்னும் ஒரு ஆமீன் சொல்றாங்க பாருங்க. நம்ம பேச மாட்டேன் கெட்ட வார்த்தை, பக்கத்து வீட்டுல பேசுவாங்க. ஆமீன் தானங்க? நம்மளாம் பேச மாட்டோமே. நம்ம வாங்க தொட்டு போட்டாலும் என்ன பண்ணுது? நம்ம பரிசுத்த அங்கிகளை தெரிவிக்கணும். அல்லேலூயா. வருது எல்லாம்.
பக்கத்து வீட்டுக்காரன் பேசுறான், என் காதுல என்ன பண்ணுது? விழுது. என்ன பண்ணணும்? கவனிங்க, நம்மளே அறியாம சில பாவங்கள் வந்து நம்ம மேல விழுது. நம்ம என்ன செய்ய வேண்டும்? முதலாவது உடனே அந்த ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்துக் கொள்ள வேண்டும், கழுவி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உடனே ஒரு பாத்திரத்தை கிளீன் பண்ணா சீக்கிரமா கிளீன் ஆயிடும். ஆமாவா? அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும்? நம்ம வீட்டு பால் பாத்திரம் தாங்க, நம்ம வீட்டு டீ போட்ட பாத்திரம் தான், நம்ம வீட்டுல பருப்பு கடைஞ்ச பாத்திரம் தான். நீங்க கழுவாம சிங்கிள் புடைச்சு போடுங்க, என்ன ஆகும்? காஞ்சிருமா? இது மட்டும்தான் காயுமா? சொல்லுங்க. காயம் மட்டும்தான் செய்யுமா? நாராதா? ஏங்க காயம் அப்புறம் நாரும். நம்ம வாழ்க்கை நாரும். ஏசு கிறிஸ்து மெத்தனால கழுவ போடுங்க. அது அப்பப்ப என்ன பண்ணோம்? கரைகளை உயர்த்தி அல்லேலூயா. சவுத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. ஏன்னா அபிஷேகம் எதனா இருக்குதா? அங்கே அப்படியே ஃபிட் ஆகிட்டாங்களே. அல்லேலூயா. இங்க இல்லாத அபிஷேகம் என்ன இருக்குது? உட்காந்து பார்க்கணும் ஒரு நாளைக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்ப கவனிங்க, உடனே என்ன பண்ணணும்? கழுவி சுத்திகரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கழுவப்படணும். ஆமென். இதுல ஞானஸ்தானமே எடுக்காம சில ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். 3:5 சீக்கிரமாய் படியுங்கள். ஏசு சொன்னாரு, 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். கவனிங்க. அப்ப ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கல, that means பரலோகத்துல பிரவேசிக்கல, அவன் எங்கதான் போவான்? நான் போனாருமே சொல்லிட்டேன். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போலன்னா நரகத்துக்கு தான் என்ன பண்ணுவான்? இதுல என்ன யோசிக்கு? இங்க போனா அங்க இல்லைன்னா அந்த 2 இடம் தான், வேற எங்கேயுமே இடமே இல்லை. இல்ல அந்த 2 இடம் வேற எங்கன்னா போவேன், அது முடியாது, வேற எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான்னு போட்டிருக்கு. அப்ப என்னதான் போயிருப்பாங்க? ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடி பிறவாவிட்டா நம்ம எங்க போவான்? பாதாளத்துக்கு. அல்லேலூயா. இயேசுவே சொல்லிருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட வேண்டும். ஆமென். சில ஆட்கள் இயேசுப்பாவுடைய ரைட் சைடுல இருக்கிற கல்ல ஞானஸ்தானம் எடுத்தான். இயேசுவா பரதேசத்துல இருப்பான்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் அந்த நோட்டீஸ் ஆக்கெல்லாம் கொடுத்துட்டு பேசிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆமென். நான் கேட்கிறேன், அவன் சிலுவையில போனா நம்மள தொங்கி நாம இருக்கிறோம். நம்ம வீட்டுல இருக்கிறோம், ஏசி ரூம்ல இருக்கிறோம், பஸ்ல ஏறுறோம், ஆட்டோல ஏறுறோம், பைக் எடுத்து ஓடுறோம், நல்லா சாப்பிடுறோம். அவன் தொங்கிருந்தாங்க, சிலுவையில தொங்கிருந்தாங்க, அவனை கீழே இறக்கி விட மாட்டாங்க. அவன் போய் இனிமே எடுக்க முடியாதுங்க. அவனுக்கு கடைசி தருவாயில வந்துட்டு, அதனால கர்த்தர் இறக்கத்தை ரைட்டில் உள்ள தேவனாச்சு, அவனுக்கு இறக்கப்பட்டு இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில இப்ப வாழான்ட்டாரு. அல்லேலூயா. ஆமென். அப்ப ஆண்டவனுக்கு சந்தர்ப்பத்தை, ஒரு சூழ்நிலையை, ஒரு நிலைமையை கர்த்தருக்கு கொடுத்திருக்காருன்னா அதுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ரத்தத்தினால நீ கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. ஞானஸ்தானத்தை தள்ளி போடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29, 30 என்ன சொல்கிறது? 29, யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவ நீதிபதி என்று அறிக்கையிட்டார்கள். எல்லாம் பைபிள பாக்குறீங்களா? பைபிள வாசித்தா பைபிள பாக்கணும். ஆமென். ஓகே. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக, கேடு தெரியுமா? நரகம், பாதாளம்னா கேடு உண்டாகிற இடம். கேடு உண்டாக அந்த தேவ ஆலோசனை என்ன பண்ணாங்களாம்? தள்ளி விட்டார்கள். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுறது, கழுவப்படுறது தள்ளிவிடக்கூடாது. அந்த தேவ ஆலோசனைக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படி. ஜீவனே கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன? தேவையில்லாத எந்த ஒரு காரணத்தை யாரும் சொல்லவும் கூடாது. இது சொல்லக்கூடாது. பைபிள் படி இது சொல்றதுக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். அல்லேலூயா. நாங்க சின்ன வயசுலயே ஞானஸ்தானம் எடுத்துறோம். கவனிங்க, ஞானம் அப்புறம் தாங்க ஸ்தானம். ஞானம் அப்புறம் தான். என் பொண்ணு அப்பப்ப கேட்பா, மம்மி நான் எப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறேன்? அவளுக்கு பாத்தீங்கன்னா ஞானஸ்தானம் கொடுக்கல. அவளுக்கு என்ன ஏஜ் என்ன பண்ணணும்? இப்பதான் 10 வயசு ஆகும்.
அல்லேலூயா. நான் எப்ப ஞானஸ்தானம் எடுப்பேன்? திருமணம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஞானம், அதுக்கப்புறம் தான் ஸ்தானம். ஞானமே வராம நீ சின்ன வயசுல எடுத்து இது என்னங்க இதுதான் லாஜிக்கே தெரியும், உனக்கு என்னன்னே தெரியாது. அல்லேலூயா. இயேசு எனக்காக வந்தா, எனக்காக வாழ்ந்தா, எனக்காக மரித்தா, எனக்காக முன்னாள் உயிரோடு கூட எழுந்தார். அந்த அறிவு இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஞானம் பிளஸ் ஸ்தானம் இஸ் ஈக்வல் டு ஞானஸ்தானம். இது வாய்ப்பாடு தான் எடுக்கணும். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால படிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம். உங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும் அந்த கவனிங்க, இயேசுவின் ரத்தம் நம்மளை கழுவி சுத்திகரிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் மஞ்சை போல ஆகும். நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை, அதாவது பரலோக தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அடுத்த வசனம், மாட்டோம் என்று எத்தனிப்பீர்கள் ஆகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று பாஸ்டர் சொல்லவில்லை, கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார். ஞானஸ்தானம் இயேசுவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த ஒரு தகுதி நமக்கு பரலோகத்தில் நம்ம போய் சேர்வதற்கு நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் நான் ஞானஸ்தானமே எடுக்க வேண்டிய அவசியம், நான் கவனிங்க, ஞானஸ்தானமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத ஒரே ஒருவர் யார் என்றால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எல்லாம் நாமே சொல்ல மாட்டீங்க. அவரே ஞானஸ்தானம் எடுத்தாரா? அவரே என்ன பண்ணாரு? இல்ல, ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ரொம்ப சன்மார்க்கமா வாழ்றேன், யாருக்கு எந்த துரோகம் செய்யல, ரொம்ப நல்லவளா வாழ்றேன், எனக்கு ஒரு பாவமும் இல்லை, வேற சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றவங்க கை தூக்கி பாருங்க. நான் பாக்குறேன் உங்க அழகான கைகள், அடுத்து உங்களுக்கு பகுதிகளை பார்த்தேன். யாரும் சொல்ல முடியுமா? பேசுறேன் நானும் கேட்கிறேன், யாருமே இருக்க முடியாது. ஏன்னா சங்கீத காலத்துல என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தெரிவித்தார். அப்ப நம்ம எல்லாரும் உலகத்துல பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறோம்? நம்ம பாவத்தினாலதாங்க பிறக்கிறோம். அல்லேலூயா. உலகத்திலேயே பாவத்திலே கர்ப்பம் தெரிவிக்கப்படாம பரிசுத்தமாக பிறந்த ஒரே குமாரன் யாரென்றா அவர் தான் நம்முடைய இரட்சகர். அவருடைய ரத்தம் தான் நம்ம பாவங்களை கழுவ தகுதியான ரத்தம். சொல்லுங்க. அல்லேலூயா. சில என்னன்னா அறவேற்காரங்க சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சுன்னா, இயேசுவின் ரத்தம் எப்படி கள்ளத்தோடு இல்லாத பரிசுத்தமான ரத்தம் ஆயிடும். இயேசு மரியாளுடைய வயிற்றுல தான் என்ன பண்ணாரு? இருந்தாரு. அப்ப மரியாள் பாவத்துல இருந்து கற்ப தெரிவிக்கப்பட்டாங்க. வெளிப்பாடு எங்கெல்லாம் செய்து பார்த்தீங்களா? வேலை அவங்களுக்கு இருக்கிற வசனத்துக்கு என்ன கீழ்படியில, தெரிஞ்ச வசனத்துக்கு என்ன பண்ணல, நீதிமன்றம் நீ ஓப்பனா இவ்வளவு வசனம் அதுக்கு கீழ்படி முதல்ல எதுக்கு போய் ஆறாயிர எதனா ஒரு கேள்வி கேட்டு உட்காந்து இருக்க. மரியாளுடைய அப்பா அம்மாவுடைய ஒரு பெண் அவங்களுடைய உறவினாலதான் மரியாதை பிறந்தாங்களாம். அதனால அவங்க பாவத்தினால கர்ப்பத்தரிக்கப்பட்டு பிறந்தவங்க தான். அவங்க வீட்டுலதானே இயேசு பிறந்தாரு இருந்தாரு அப்படின்னு. அப்ப எப்படி இயேசுவின் ரத்தம்? யார் கேக்குறது? இதெல்லாம் அறவேற்காடுங்க கேக்குது. என்ன கேக்குது? இந்த அறவேற்காடுங்க கேட்கிற கேள்விக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பதில் தெரியாம இருந்தாங்க நம்ம ஆட்கள். ஆனா இப்போ மருத்துவ ரீதியான மருத்துவ உலகம் இதுக்கு பதில் சொல்லிடுச்சு. என்ன பதில்னா, பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையினுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா சொட்டு ரத்தமே முழுக்க தகப்பனுடைய ரத்தமே தவிர தாயினுடைய ரத்தம் ஒரு சொட்டு கூட இருக்காது. இப்ப கை தட்டுங்க நம்ம ஆண்டவருக்கு. இந்த அவகாசங்கள்லாம் இதெல்லாம் கேள்வி கேட்கணும். அவங்க அவருக்கு அல்லேலூயா. ஆமென். தாய் தான் வயிற்றுல சுமக்கிறா, 10 மாசம் சுமக்கிறா. அந்த ஆகாரம் இவ சாப்பிடுறா, அதுக்கு கொடுக்கிறா. ஆனாலும் மருத்துவர்கள் சொல்ற காரணம் என்னன்னா, தகப்பனுடைய ரத்தம் தான் அந்த குழந்தையுடைய சரீரத்துல. இப்போ இயேசுக்கு தாய் தான் மரியாதை, தகப்பன் யாரு? தகப்பன் யாரு? இயேசுவுக்கு தகப்பன் யாரு? யோசேப்பு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா யோசேப்பு வளர்ப்பு தகப்பன் தான். சரிங்களா? தகப்பன் யாரு? பரிசுத்த. அப்ப என்னங்க டவுட்? அவர் பேர் பரிசுத்த ஆவியானவராச்சு. அப்ப இயேசுவின் ரத்தம் பரிசுத்தமான ரத்தம். என்ன
விலகுதான் நான் சொல்றது. விலகுனா நீங்க கை தட்டிப்பீங்களே. ரத்தத்தினால நம்ம எல்லாரும் கழுவப்படும். நம்ம பாவங்கள் சிவேறு இருந்தாங்க. பஞ்சை போல சொல்லுங்க, பஞ்சை போல பாத்தீங்கன்னா பைபிள் சொல்லுது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எடுத்து வாசிங்க எபிரேயர் புத்தகம். எபிரேயர் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எபிரேயர் புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் முறை எல்லா ரத்தத்தினாலும் ரத்தத்தினாலே எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தத்தினால இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ மன்னிப்பு வேணும்னா அதுக்கு என்ன வேணும்? ரத்தத்தினால கழுவப்படணும். ஆதாம் ஏவாளும் பாவம் செஞ்சாங்களா? அப்ப ஆண்டவர் அவங்க பாவத்தை மன்னிச்சாரா? எப்படி மன்னிச்சாரு? பிதாவாகிய தேவன் அங்க அவங்களுக்கு ஒரு உடைகள் என்ன பண்ணாரு? உண்டு பண்ணாரா? எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:21 என்ன போட்டிருக்கு? பிதாவாகிய தேவன் அங்க என்ன பண்ணாரு? தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைகளை கொடுத்தார். எங்க வந்துச்சு தோல்? தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்தாருன்னு போட்டிருக்கு, உடுத்தினார்னு போட்டிருக்கு. இந்த தோல் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு மிருகத்தை அடிச்சிருந்தாதான் தோல் என்ன பண்ணிருக்கோம்? புரியுதா? பைபிள் படிக்கணும், அப்படிதான் படிக்கணும். மிருகத்தை அடிச்சிருந்தாதான் தோல் வந்திருக்கும். ஆமாவா? அப்ப மிருகத்தை அடிக்கும் போது மிருகத்திலிருந்து ரத்தம் நம்ம இருக்கோம், கொட்டிருக்கோம். அந்த ரத்தத்தினால ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தை பிதாவாகிய தேவன் மன்னித்து அந்த தோல்களை வெட்டி இவர்களுக்கு உடைகளை பண்ணி கொடுத்தார். ஆக மொத்தத்துல ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா அவன் ரத்தத்தினால கழுவப்பட்டாதான் அவன் பாவம் மன்னிக்கப்படும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா. வாசிக்கலாம். அதே பாத்தீங்கன்னா எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படியுங்கள். எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன போட்டிருக்கிறது? 9:14 நித்திய ஆவினாலே தாமே பழுத்த பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை சத்த கிரியைகள் சுத்திகரிப்பது நிச்சயம். நம்ம மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடிய ஒரே வல்லமை கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிருவான், கவர்மெண்ட் அவனுக்கு என்ன பண்ணிட்டோம்? ஒரு தண்டனை கொடுத்து அவனை உள்ள வச்சிருவாங்க. கரெக்டுங்களா? உள்ள வச்சிருவாங்க. ஆனா அவனுக்கு தண்டனை காலம் முடிஞ்சு அவன் வெளியே வரும்போது அவனால கெட்டு போன அந்த குடும்பம், அவனால தாய் தகப்பன் இழந்த அந்த பிள்ளைகள் நடுரோட்ல தெருவில் நிற்கும் போது அது பார்க்கும்போது அவன் மனசாட்சி என்ன பண்ணும்? குத்துமாங்க குத்தும். அப்படி குத்தும் போது கவனிங்க, அந்த மனசு கவர்மெண்ட் அவனுக்கு பர்மிஷன் கொடுத்துருச்சு. ஆனா அது அவனுக்கு மனசாட்சியில அவன் குத்துருக்கு பாத்தீங்களா? மனசாட்சி அதுதான் அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியல கவர்மெண்டால. அல்லேலூயா. மனசாட்சி குத்துது பாத்தீங்களா? மனசாட்சி குத்துற அந்த தண்டனையில இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே வல்லமை இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷனுடைய மனசாட்சியை சுத்திகரிச்சாருன்னா அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிச்சா அந்த மனசாட்சி அவனை பார்த்து சொல்லாது நீ பாவம் செஞ்சுடா அப்படின்னு சொல்ல. ஏன்னா நம்ம பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணாரா? முதுகுக்கு பின்னாக சமுத்திரத்தின் ஆழத்துல அதுக்கு மேல நீ அதை போய் பார்க்கவே முடியாது. கொலைசேர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரமும், கொலைசேர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எபேசியர் புஸ்தகம் 1:7 2 வசனம் எழுதி கொள்ளுங்க. ஒரே வசனம் 1:7. எபேசியர் 1:7, கொலைசேர் 1:14. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1:7 என்ன சொல்கிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. எரிகோ வேவு பார்க்கிறதுக்கு 2 பேர் அம்சா. அந்த 2 பேர் ராஜா பேசி வீட்டுல என்ன பண்ண மறைச்சு வச்சாரா? ராஜா கிட்ட சொல்லாம என்ன பண்ண
மறைச்சு வச்சா. அதுக்கு அவங்க 2 பேர் சொன்னாங்க, எப்பா நீங்க நான் திரும்பி வரும்போது உங்க குடும்பத்தை மட்டும் நாங்க என்ன பண்ணுவோம், பாதுகாப்ப சொன்னாங்களா. அதுக்கு நீ என்ன அடையாளம் கொடுத்துருக்கணும், உன் வீட்டு ஜன்னல்ல சிகப்பு கலர் கயிறை தொங்க விட்டுருக்கணும். அந்த சிகப்பு கலர் கயிறு ஜன்னல்ல தொங்க விட்டுருந்தனா நாங்க உன்னையும் உன் குடும்பத்தையும் சங்கரிக்க மாட்டோம். அந்த சிகப்பு கலர் கயிறுக்கு அடையாளமாக தான் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். சொல்லுமா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. கொலோசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நமக்கு சமாதானத்தை உருவாக்கி கொடுக்குதா. எது? இயேசுனுடைய ரத்தம் 1:20 நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி கொடுக்கிறது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிருச்சு. அல்லேலூயா. ஆமென். அவர் ரத்தத்தினால நீ கழுவப்படணும். அதுதான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பர் 1 என்ன சொன்னேன், டைம் இல்ல பாருங்க. சொல்லுங்க, பஸ் நம்பர் 1. இயேசுவை தன் சொந்த ரட்சகத்துல, தன் சொந்த இருதயத்துல என்ன பண்ணணும், சொந்த ரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டு சிங்காசனத்தை போட்டு இருதயத்தை அமர வைக்கணும். நம்பர் 2, இயேசு ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவப்படும். ஆமென் சொல்லுவோம். ஆமென். நான் ரொம்ப பரிசுத்தமா யாரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் கழுவப்படும். ஆமென் சொல்லுமா. நம்பர் 3 மூன்றாவதாக, நம்பர் 3 மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பாரு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல நீங்க மாறலன்னா பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா. போதும், பிரவேசிக்க மாட்டீர்கள். அடுத்த வசனம் வாசிங்க. மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். மார்க்கு 9:47. 9ஆம் அதிகாரம் 47. உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரக அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஒற்றை கண்ணாய் எங்க போலாம், தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. நீங்க 3ஆவதாக யார் நரக ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுவார்கள் என்றால் யார் பரிசுத்தத்திற்காக எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்கள். பரிசுத்தமா இருக்கணும் நான் சொல்ல, ஆனா நமக்கு தெரியும். பரிசுத்தமா இருங்க, பரிசுத்தமா இருங்க, பரிசுத்தம் எல்லாம் தெரியும். பரிசுத்தமா நான் தெரியும், பரிசுத்தமா நான் தெரியும். பரிசுத்தமா இருக்கிறதுக்கு எதையும் இழக்க ஆயத்தமா இருக்கு. அவன் தான் நரக ஆக்கினைக்கு. பரிசுத்தமா இருக்கிறதுக்கு அங்கே இழக்கணும். பரிசுத்தமா இருக்கிறது போத்திபார் வீட்டுல வேலை செய்யற வேலையை இழக்கணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் இழக்க ஆயத்தமா இருக்கணும். என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ ஒரு கண்ணு உனக்கு இடர் உண்டாக்கினா அதை பிடிக்க என்ன பண்ணு, போடு. உன் கை உனக்கு இடர் உண்டாக்கினா அதை தரித்து போடு. நீ 2 கண்ணு 2 கையை வந்து நீ நரகத்துல போய் வேதனைப்படுறத பாருக்கணும். நீ ஒரு கண்ணோட பரலோகத்துக்கு போய் சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், நீ உன் பரிசுத்தத்துக்காக நீ எதை வேணாலும் இழக்கலாம். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தத்துக்காக என்ன பண்ணலாம், எதை வேணாலும் நீ இழக்கலாம். இழக்கிறதுக்கு நீ ஆயத்தமா இருக்கணும். மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 29-30. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29-30 இயேசு சொல்றார். இயேசுவுடைய மலை பிரசங்கம் இதுல மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29-30. உன் வலது கண் உனக்கு இடல உண்டாக்கினா அதை பிடிங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். உன் அவயங்கள் ஒன்று கேட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடல் உண்டாக்கினா தெரிந்து எரிந்து போடு. சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தமா இருக்கிறதுக்காக எதையும் நீ தியாகம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமென். எதையும் தியாகம் செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்ற பாருங்க, பரலோகம் குப்பை தொட்டி இல்ல. பரலோகம் குப்பை தொட்டி. எல்லாத்தையும் கொண்டு கொட்ட மாட்டார் ஆண்டவராங்க. யார் பரிசுத்தமா இருக்கிறார்களோ அவர்களை தான் நம்ம கொண்டு போய் அதுல சேர்க்க முடியும். அல்லேலூயா. உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுவேன், நீ இஷ்டத்துக்கு நான் எல்லாம் பண்ணுவேன், இப்பனாலும் போவேன், இப்பனாலும் பண்ணுவேன், என்னன்னாலும் செய்வேன் அப்படின்னா முடியாது. அதுக்கு ஒரே வழி, இதான் வழி. நம்ம பரிசுத்தமாக இருக்கும் போது, பரிசுத்தமாக வாழும் போது, அதுக்காக நம்ம எதையும் தியாகம் செய்ய ஆயத்தமா இருக்கும் போது கர்த்தர் அந்த பரலோக பாக்கியத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுமா. புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. இது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறிவீர்களா? அல்லேலூயா, ஆமென். இது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அல்லேலூயா. ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்க. இந்த நாய் இருக்கு பாத்தீங்கன்னா, நாய் இந்த பக்கம் யாரும் பார்க்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. என்ன பண்றது? நாய் இருக்கா பாத்துக்கிட்டீங்களா? நாய் பால் இருக்கு பாத்தீங்களா? ஒரு அறவை கடை என்ன பண்ணாங்கன்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த நாய் வந்து நிமிர்ந்து போயிட்டு அவன் தேய்ச்சி விட்டு 5 மணி பார்த்தான். அந்த பக்கமா சாயந்தரம் 6 மணி வரை ஒரு ஞானி போனான். இது நான் பார்த்த கதை. அந்த ஞானி சொன்னானா, ஏன்டா அறிவு கட்டவனே, நாய் வாழ இது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கு. நீ அந்த சம்மதம் வச்சுக்காத, நாங்க போய் சம்மதம் வச்சுக்கிறேன்ற. நீ யாருக்கு சம்மதியாப்படி? அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பையனை கல்யாணம் பண்ற பொண்ணு பாடுபடுது. அல்லேலூயா. நீ வேற ரட்சிக்கப்படமா? மனுக்கு கிடைக்கிறதெல்லாம் ரட்சிக்கப்படாதான் கிடைக்கும். ரட்சிக்கப்பட ஆண்டவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து அந்த சாப்டர் முடிவு வரைக்கும், அந்நிய நுகத்துல அவிசுவாசியோடு கூட பிடிக்கப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசைவேறு. தேவனுடைய விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் பங்கேறு. அல்லேலூயா. இல்ல, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படி கூட்டு வந்துடலாம். ஏன் அந்த விசுவாசத்தை இப்ப செயல்படுத்து? நான் காத்திருப்பேன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை கொடுப்பாரு, ரட்சிக்கப்பட்ட ஒரு பொண்ணை கொடுப்பாரு, விசுவாசமா வெயிட் பண்ணு. நீ ரட்சிக்கப்படாத ஒரு பையனை கட்டி, ரட்சிக்கப்படாத ஒரு பொண்ணை கட்டி அந்த பிசாசு கூட நீ கஷ்டப்படுறதுக்கு நீ தனியாவே என்ன பண்ணிக்கலாம்? நான் சொல்றது அல்லேலூயா. நான் என்ன சொல்லுங்க, ரட்சிக்கப்படாத பையனை நீ கட்டினா, ரட்சிக்கப்படாத பொண்ணு நீ கட்டினா, ரட்சிக்கப்படாத பையனை உன் பொண்ணுக்கு நீ பார்த்து கட்டி வச்சனா, ரட்சிக்கப்படாத பொண்ணை உன் பையனுக்கு நீ பார்த்து கட்டி வச்சனா, உனக்கு சம்பந்தி சாத்தான் தான். அழகுதா? இருக்கிற மாமனாரவே சமாளிக்க முடியல. இதுல வேற சாத்தானே மாமியார் வந்து என்ன பண்றது சொல்லுங்க? அல்லேலூயா. வைராக்கிய வேண்டும். தேவனுடைய காரியத்துல வைராக்கிய வேண்டும். திருமண உறவு என்பது வெறும் சரீர பிரகாரமான உறவு அல்ல, அது ஆவிக்குரிய வித்து. புரிஞ்சவங்க? அல்லேலூயா. ஆவிக்குரிய வித்து அந்நிய நபத்தோடு கூட கலக்கப்படக்கூடாது. பைபிள் சொல்லுது, ஆவிக்குரிய வித்து என்ன செஞ்சிருச்சு? புறஜாதிகளுக்குள்ளே கலங்கி விட்டது என்று வேதனைப்படுத்துறான் நெகேமியா. அல்லேலூயா. கலப்பு இருக்க கூடாது, நமக்கு சம்பந்தம் கலக்கக்கூடாது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். வைராக்கியம் இருக்கணும் இந்த காரியத்துல. வைராக்கியம் விக்கிர ஆராதனை காரியத்துல ஈடுபடக்கூடாது. சொந்தக்காரன் சொல்றான் அதுக்காக இல்ல. இன்னும் ஒரு பத்தில செத்து போனவங்க போட்டோ வச்சுன்னு, மாலையை போட்டு, மெழு வத்தி போட்டிக்கின்னு, பாயாசம் வச்சுன்னு, டீயை வச்சுன்னு, காப்பியை வச்சு, சாயந்தரம் கீழே ஊத்திக்கிட்டு, லைட்டை வேற போட்டு, அது மாதிரி ஈவி பில் ஏறிங்க. அல்லேலூயா. ஆமென். கரண்ட் போச்சா இப்ப மெழுகுவர்த்தி போட்டுருக்கீங்க. அல்லேலூயா. சாக்கிரதை உள்ளவர்களா பரிசுத்தமாக எதையும் இழக்க ஆயத்தம். மறித்தவர்கள் தான் கொஞ்சம் இப்ப கஷ்டம் தான். ஆனால் அதுக்காக நம்ம வந்து வச்சுக்கலாம் கும்பிடணும்னு அவசியம் இல்லை. கும்பிடணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா ஏசப்பாவை கும்பிடணும். அப்பா கரெக்ட். அதனாலதான் ஏசுநாதர் படம் ஏசுநாதர் இல்ல, ஏசுநாதர் அம்மா. ஏசுநாதர் படத்தை வைக்க கூடாது. ஏசுநாதர் அம்மா படத்தை வைக்க கூடாது. ஏசுநாதர் தாத்தா யாருன்னு அவங்களுக்கு ஏசுநாதர் படத்தை வைக்காத அப்புறம் ஆமென். என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். அல்லேலூயா. பரிசுத்துக்காக எதையும் தியாகம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் எடுத்து வாசியுங்கள். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். டைம் இல்லை. 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3ஆம் வசனத்துல இருக்கு.
என்ன பண்ணப்பட்டது? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகள் போல மோகத்திற்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்துல ஒருவனும் மீறாமல் தன் சகோதரனை வஞ்சாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுறவருமாய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அல்லேலூயா, பரிசுத்தத்திலே அழைக்கிறது. அல்லேலூயா. இன்னும் கல்யாணம் இஷ்டத்துல இஷ்டத்துக்கு இருக்கலாம். கல்யாணம் தான் லைசன்ஸ் நம்ம கேட்கறதுக்கு ஒருத்தவங்கிறாங்க. கல்யாணம் ஆவல நம்ம இஷ்டத்துக்கு தேவன் நீதியை சரி கட்டுறார். தேவன் என்ன பண்ணுவார்? நீதியை. உனக்கு கல்யாணம் ஆகலன்றதுக்காக நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, சுத்தக்கூடாது. தேவன் நீதி என்ன பண்ணுவாரா? சரி கட்டுவார். என்ன சொல்றது? சரீர பாண்டத்தை என்ன பண்ணுவா? கனமாயும் பரிசுத்தமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். அப்பதான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. அதையே தெசலோனிக்கே புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சகோதரனே அந்த திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக காக்கப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தம். நம்ம பரிசுத்தத்துக்காக எதையுமே என்ன பண்ணணும்? லைட்டா அப்படியே கவனிங்க. ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னா பின்வாங்கி போயிட்டுன்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் பைபிள் வாசிக்கல, ஒரு நாள் பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணலாம், நீ பயப்படுவ. ஆனா இப்ப பயம் இல்லாம போயிட்டு பின்வாங்கி போடுங்க. அல்லேலூயா. டக்குன்னு உன் கண்ணுல என்ன தப்பான ஒரு பணம் பட்டா டக்குன்னு இப்படி திரும்ப இப்ப ஆணு பாக்கணும்னா பின்வாங்கி போயிட்டாங்க. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோன்றத பாருங்க. பி கேர்ஃபுல். பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். புரிஞ்சவங்க? ஆமென். 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்துல கவனிக்க. இஸ்ரேல் ஜனங்கள் கானானியர்ல மீதியா விடப்பட்ட புறஜாதி ஜனங்களோடு கூட வேசி மார்க்கத்தை வேசி மார்க்கமுடைய பாவத்தை செய்தார்கள். யோசுவா எச்சரிக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? அழிந்து போவீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துகிற நல்ல தேசம் எது? பரலோகம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யவான் என்னங்க பண்ணா? என்ன கர்த்தர் என்ன பாவம் பண்ண? சம்பரமமா வாங்க. அதான் பரிசுத்தமா வாழல. அதனாலதான் அவன் பாதாளத்துல கொண்டு போய் விடப்பட்டான். ஆமென். நம்பர் 4, மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும். அல்லேலூயா. ஆமென். என் நாமத்தினாலே, ஆண்டவரே உங்க நாமத்தினாலே நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு அதன் சதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா என் பிதாவின் சித்தம் செய்கிறவன் எவனோ அவனே தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே, அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல. 4வதாக கவனிங்க. இந்த வார்த்தையின்படி 4வது விஷயம் என்னன்னா, தேவனுடைய விருப்பத்தை நாம் செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கையில யார் விருப்பம் நடக்குது? ஆண்டவர் விருப்பம் நடக்குதா? உங்க விருப்பம் நடக்குது? ஆரம்பிக்கும். ஆண்டவர் விருப்பம் நடக்குதா? உங்க விருப்பம்? யூத்ல நல்ல ஒரு வாக்கியம் சொல்லி கொடுப்பாங்க. ஜெபம். ஆண்டவரே நான் விரும்புறேன்றதுக்காக நீங்க இனிமே எனக்கு என்ன பண்ணாதீங்க? கொடுத்துறாதீங்க. நான் விரும்பலன்றதுக்காக நீங்க கொடுக்க நினைக்கிறது கொடுக்காம இருக்காதீங்க. தெரிஞ்சிருங்க. அதுதான் நான் சொல்றது. நம்ம எல்லாரும் தான் ஆசைப்படுவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில தேவனுடைய விருப்பம் நிறைவேறும். இந்த பிள்ளைங்க கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சம்டைம்ஸ் இந்த டானிக் எல்லாம் குடிக்கிறது என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க. சளி இருக்கும், ஜுரம் இருக்கும், என்ன பண்ணுவோம்? குடிக்கவே கூடாது. நம்ம அம்மா மாருங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே வலுக்கட்டாயம் பண்ணி கையை பிடிச்சி காலை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஊத்து. என் பொண்ணுலாம் பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கும் சின்ன பிள்ளை, அப்போ மருந்து பாட்டில எடுத்துட்டு கும்பட பல போட்டான். நான் ரொம்ப நேரமா தேடிங்க வீட்டுல எங்கேயுமே காணும். கட்டில வருஷமா காணும். அப்புறமேல எல்லாம் தேடிட்டு முடிச்சுட்டு கடைசியில கும்பட பல போடுறதுக்கு அதுல இருந்து மருந்து. அப்புறம் நான் தான் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு பேசுறேன். சரி லேலுயா. அப்ப கவனிங்க பிடிக்கல. ஆனாலும் பேலன்ஸ் என்ன பண்ணணும்? மருந்து கட்டாயப்படுத்தி கைய காலை பிடிச்சு என்ன பண்ற ஊத்து. அதே மாதிரிதான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே நான் விரும்புறேன்றதுக்காக என்ன பண்ணாதீங்க? கொடுத்துறாதீங்க. விரும்பலன்றதுக்காக நீங்க கொடுக்க நினைக்கிறத கொடுக்காம இருக்காதீங்க. எப்படி மருந்து தூக்கி வாயில வலுக்கட்டாயமா ஊத்தணுமோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்சு விட்டுருங்க ஆண்டவே. அதுதான் நான் சொல்றது.
புரிஞ்சவங்க அல்லேலூயா. தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு சுகபோகமாய் வாழ்கிறது. இந்த ஐஸ்வர்யமானுக்கு பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல அவனுக்கு பாருங்க, அங்கேயே போய் சுயம்தான் அவனுக்கு இருந்துச்சு. தெரியுமா, எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு. அவனை பத்தே பழக்கிறோம், அவன் ஃபேமிலி பத்தே பழக்கிறோம், எல்லாரும் ரட்சிக்க பண்ணணும் யோசிக்கிறீங்க. அவனுக்கு இன்னைக்கு நம்முடைய சுயம் என்ன பண்ணணும், அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. வாழ்க்கையில அவர் விருப்பம் இருக்கும், நம்ம விருப்பம் இல்ல, அவர் 4 காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன திருத்த முடியீங்க? இயேசுவை யார் நரக ஆக்கிடைக்கு தப்பித்துக் கொள்வார்கள்? நம்ம சொந்த ரட்சகராக இருதயத்தில் ஏற்று சிங்காசனத்தை ஏற்றி அவர் இருதயத்தில் அமர வீட்டுல சிங்காசனம் போடுவாங்க. உங்க இருதயத்தில் அவங்க சிங்காசனம் போடுவாங்க. நம்பர் 2, இயேசுவின் நிகழ்த்தினால. நம்பர் 3, பரிசுத்தத்திற்காக எதையும் தியாகம் செய்ய ஆயுதமா. நம்பர் 4, தேவனுடைய விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி. எல்லாரும் தேவ